அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரா அல் காஃப், சூரா துஹான், அதே மாதிரி 3 வேளைக்கு சாப்பாடு கொடுங்க. இந்த மாதிரி நான் கூறினது போல இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது ஒவ்வொருவரும் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா சொல்ற விஷயம் புதுசா இருக்குன்னு சொல்றதை விட ஒவ்வொரு மனிதரிடத்திலும் எளிமையானதாக இருக்கும். அந்த எளிமையான விஷயத்தை நீங்க செய்து பாருங்க. அது நிறைய பலவிதமான மாற்றங்களை உருவாக்கும். அதுல ஒரு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்ல உங்களை விட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல யாரா வேண்டாம் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்த நல்லா உங்களோட இடத்துல மனதில் நான் தெரியப்படுத்துறேன். இங்க எத்தனை நாள் இருக்க போறோம் அப்படின்ட்டு யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல. யாரும் இத்தனை நாள் தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் உறுதிமொழிப்படியும் ஒண்ணு எதுவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சொந்த பந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா இடத்துல அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, பகைமை, பேசவே பேசக்கூடாது, பேசவே பேச மாட்டேன், இல்ல அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இல்ல நிறைய விஷயத்த உதறி தள்ளி கொண்டிருக்காங்க. அந்த விஷயத்த இந்த வெள்ளியில நீங்க என்ன பண்ணுங்க, முடிந்த அளவிற்கு அந்த வீட்டுல போய் அவங்கள்ட்ட போய் சலாம் சொல்ல பாருங்க. அவங்களிடத்து நல்ல முறையில பழக பாருங்க. நிச்சயமாக சரி, இந்த விஷயம் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு தரஜாவை கொண்டு வரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஹசன் ஹுசைன் அவங்க 2 பேர் இடத்துலயும் சண்டை வரக்கூடிய சமயத்துல யார் முதல்ல சலாம் சொல்கின்றாரோ அவர் ஒருவரோட இன்னொருவர் மேலானவராக இருக்காங்க. அப்படிங்கும் போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அமைதியா இருந்தாங்க. பின்னாடி பார்க்கும்போது அந்த அந்தஸ்தை நான் அவருக்கு கொடுத்தேன் அப்ப இருந்தாங்க. இங்க உங்களில் யார் சிறந்தவர், உங்களில் யார் ஒருவரை விட ஒருவர் மேலானவர், உங்களில் யார் நல்ல குணமுடையவர், வெள்ளிக்கிழமை மறவாதே.